சமாளிக்க முடியுது. ஆனால் அந்த லவ் அப்படிங்கிறது மட்டும் செட் ஆக மாட்டேங்குது. எனக்கும் என் பார்ட்னருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து இதெல்லாம் பண்ணால் ஒரு கேர் பண்ணுறேன், அதுக்கு கூட ஒரு எதுவுமே ஒரு அங்கீகாரம் இருக்க மாட்டேங்குது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறையா இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம்? ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்னு இருக்க. இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னா, பிரச்சனை இருக்குன்னா அது சார்ட் அவுட் ஆகி ஒரு ரெக்கவரி கிடைக்கும். அண்ட் தென் வந்து அவங்க கமிட்மெண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஸோ ஆல்ரெடி ஃபேமிலியில் இருக்கிறாங்கன்னா ஃபேமிலிக்கும், அதாவது அவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை போகுது, மனசில் வந்து ஒரு பிளவு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தீர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். ஃபேமிலி ரீதியாக நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போது ஃபினான்ஷியலாக நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன், ஆனால் எமோஷனலாக என்னால் அப்படி இருக்க முடியல, எப்பயாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கும் போது கூட எனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணுறதில்ல, ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ பார்ட்னரோ யாருமே சப்போர்ட் பண்ணுறதில்ல அப்படின்னா, ஸோ அதுலேருந்து நான் எப்படி ரெக்கவர் ஆகலாம்? ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறது அவங்களுடைய வேலை மூலயமா தான். அவங்க எந்த வேலையை இன்னைக்கு வந்து இந்த வேலையெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடணும்.